இது இந்த தொட்டி எவ்வளவு நேரத்துல இங்க நம்பிச்சு? தொட்டி நிறைய இருக்கு, எவ்வளவு நேரம் ஆச்சு? 3 மணி நேரம் ஆகுது, ஒரு 4 மணி நேரம் ஆகுது. எத்தனை ரிங்கு? 7 ரிங்கு. 1,40,000 லிட்டர். இந்த வெள்ளப்பாறை தானுங்க நான் சொன்னீங்க? இது ஒரு இடத்துல மட்டும்தான் இருந்துச்சு. இல்லைங்க, இது பிரச்சனை இல்லைங்க. இந்த கல் பிரச்சனை வராது. தென்னை மரமே இந்த நீட்ட காய்க்கு தான் காய்ச்சிருக்குதுங்க. தென்னை மரத்துலயும் இந்த நீளமா வர்ற காய்க்கு தான் காய் பிடிச்சிருக்குது. இவங்க கொண்டு அதை நெருக்கி வச்சுக்கிறாங்க. இந்த பாறை இல்லைங்களா அடியில் வர இது வெங்கச்செங்கல் வகை சேர்ந்தது. இல்ல அதுவும் செதில் பாறை தானே. கருப்பு பாறை வந்து மசனை, அது பிரச்சனை இல்லை. இந்த பாறையெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. இப்போ அந்த பக்கம் வந்து மண் சுமாரா இருக்கு, இங்க கொஞ்சம் நல்லா இருக்கு. இந்த காட்டு டோசிங்கே பண்ணக்கூடாதுங்க. இதே டோசிங் பண்ணீங்கன்னு வைங்க, அங்க இருக்கிற மண்ணை பூரா இங்க வந்து மறுபடியும் அங்க எச்சா கல்லாயிரும் இல்லைங்க. அது இந்த மாதிரி டைப்ல காய்க்கிறது தான் நான் சொன்ன அரசம்பட்டிங்க. அந்த நீலக்காயா வரும் பூரா. இந்த உருண்டைக்காய் ஒன்று நல்லா காய்க்கல பாருங்க, அந்த நீலக்காய் தானே காய்ச்சிருக்குதுங்க. அந்த அரசம்பட்டிங்கிறது பூரா அந்த நீலக்காயாவே வரும். ஒரு 20-25 காய் பிடிக்கும் ஒரு கொலைக்கு. மரம் நல்லா தாக்கு பிடிக்கி. அப்புறம் வந்து அதிக ரசாயனம் பயன்படுத்தின தோப்புகளும் சுத்தமாக காய்க்கிறது இல்லைங்க. நீங்கள் பொள்ளாச்சியே போய் பார்த்தாலும் வெறும் மரம் நிற்கிது, இந்த தாட்டு தொங்கிடுதுங்க. நீங்கள் என்னங்க ஐடியா பண்ணிக்கிறீங்க? நிறைய பக்கம் போய் என்ன 35 அடிக்கு ஒரு தென்னை, வாழை, பப்பாயா, அப்புறம் இல்லை வாழை பப்பாளி எல்லாம் விட்டுருங்க, கிளசீடியாவெல்லாம் விட்டுருங்க. 5000 ஃபார்மிங் வந்து அருமையானதுங்க. ஆனால் அதுக்குள்ள வந்து வேலை ஜாஸ்தியாக இருக்கு. ஏன்னா வந்து புல்லெல்லாம் நம்ம தான் பிடிங்கி போடணும். அதுக்கெல்லாம் ட்ரென்ச் எடுக்காமையே செஞ்சுக்கலாங்க. ட்ரென்ச்செல்லாம் தேவையே இல்லைங்க. நம்ம காட்டுக்கெல்லாம் ட்ரென்ச்சே தேவையில்லைங்க. அதிகமாக தண்ணி தேங்குற இடம் அப்படி இடத்துக்கிட்ட இது தேணும். நம்ம மரத்தையே குழிக்குள்ளே நடணுங்க, மேடைத்தி நடக்கூடாதுங்க. வறட்சியான இடம் இல்லைங்க. சும்மா ஒரு முழங்கால தண்ணிக்கு அது ஒரே நாள் வடிச்சிச்சு. அதாங்க இதெல்லாம் ஒரு நாளில் வத்தி போகுங்க. அந்த அளவுக்கு மழையும் பெய்யறது இல்லை. கொழிஞ்சி வேணா ஃபுல்லாக முளைச்சி கிடக்குதுங்க. கொழிஞ்சி இது ஊரா கொழிஞ்சி தானுங்க. அவரு இல்லைங்க, கொழிஞ்சி தாங்க. இதை பூரா கொழிஞ்சி தாங்க. அவரையும் கொழிஞ்சி ஒரே மாதிரி தான் இருக்கு. நான் இதுதான் அவரையும் நினைச்சு எடுத்துட்டு போயிங்க. சரி அடிச்சு டை பண்ணலான்னு பண்ணா கருப்பாவே வரலீங்க, வராதுங்க. அவரி வேற இதே மாதிரி தான் இருக்குங்க செடி. அவரி செடி வேற மாதிரி இருக்குங்க. இப்ப நாங்க ஃபர்ஸ்ட் வாங்குறோம்னா பலதானியத்தை கம்ப்ளீட் வச்சிட்டோங்க. ஆனா அது ஒரு அதுக்கெல்லாம் 8 வருஷம் ஆச்சு. பலதானியத்தை கம்ப்ளீட் விதைச்சி மடக்கி உழுதுட்டோங்க. அப்புறம் கடலக்காய் விட்டோங்க. கடலக்காய் விட்டோன்னா பொண்ணு கன்சீவ் ஆயிட்டா நாங்கள் சென்னைக்கு போயிட்டோங்க. அப்புறம் என்ன வந்து பார்த்து எல்லாம் பிடுங்க முடியலைங்க. மறுபடியும் ரொட்டை வேற விட்டு கடலக்காய் பூரா ஓட்டி விட்டுருங்க. கடலக்காய் பூமிக்குள்ளதான் இருக்குதுங்க. அன்னைக்கு போட்டு முளைக்குங்க. மழை வந்தா முளைக்குங்க. முளைக்கும் இல்லைங்க, 5-6 வருஷம் அவ்வளோ நாள் ஆகி முளைக்காதுங்க. இப்போ போட்டிருந்தா முளைக்கும். கொழிஞ்சிக்காய் வந்து இப்படி தப்பட்டையா வருங்க. இதே செடியில காய் உருண்டையா வரும், ஊசி மாதிரி. அதுதான் அவரிங்க செடி. இதுல இது பூரா கொழிஞ்சிங்க. இப்படி வந்தா கொழிஞ்சி, இதுலயே உருண்டைக்காயா வந்ததுன்னா அவரி. மழை பெய்ஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த பனைமரம் இருக்குது பாருங்க. ஆமாங்க, ஒரு நல்ல மழை பெஞ்சது ஒரு 3 மழைக்கு இந்த கார்னர் மட்டும் கொஞ்சம் மழங்காலோட தண்ணி நின்றுச்சு. அது ஒரு நாள் இல்லை, அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்கக்கா. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இதில் தண்ணி ஃபுல்லாக எங்கே போகுமுங்க? எங்கேயும் போகாது, உள்ளதான் இறங்கி. இல்லை மழை ரொம்ப பெஞ்சதுன்னு ஏதோ ஒரு பக்கம் போகும்ல வெளியே. ஏரி இல்லைங்க, இந்த பொலி இல்லை, அப்படியே போயிட்டு இருந்தது அந்த காட்டுக்கு. இப்போ பொலி போட்டிருக்கிறோங்க. நம்ம ஜேசிபி எடுத்து மண்ணை கொண்டாந்து எல்லாம் போட்டு பொலி போட்டிருக்கிறோம். இது கிழக்குங்க. ஆமாம், இது வடக்கு. ஆமாம், அது வடக்கு. இப்போ ஜலமூலை அதுங்க. ஜலமூலை. அங்கே வேணா ஒரு சின்ன பண்ணைக்குட்டையாட்ட தோண்டிக்கலாம் நீங்கள். அதில் போய் நம்பி அப்படியே டிச்சில் போகிற மாதிரி.
இல்லைங்க, தண்ணி இங்க இறங்குறது இல்லைங்க, இங்கதானுங்க வருது. எப்படி வருதுங்க? அங்கதான் இந்த மூளைக்கு தான் போகுதுங்க எல்லா தண்ணி. இல்லை இப்படி கொண்டு போய்க்கலாம் இல்லைங்க, ஒரு வாய்க்கால் மாட்டிட்டு கொண்டு இல்லை மண்ணெல்லாம் மாற்ற இல்லைங்க. சரி ஒரு பெரிய வாய்க்காலாட்டம் எடுத்தீங்கன்னா சரி. அங்கே போய் தேங்கி அப்படியே வெளியில் போய்க்கும் இங்கிருந்து வாய்க்கால் எடுத்து அந்த ஓரத்தில். இதில் எப்படி போடணும்னாங்க, இப்படி டோசிங் ஒன்னியே தள்ளக்கூடாதுங்க ஏறி எப்பவும். இது நேர் வாய்க்காலுங்க, இந்த தூக்கி போடுற மண் கல்லுக்காலுக்கு போகக்கூடாது, இங்கேயே நின்றுக்கணும். இது நேர் இப்படி பிடிச்சி இந்த நேர் இப்படி வெட்டி இதிலிருந்து வர போட்டிங்கன்னா இப்படி விட்டிங்கன்னா அங்கே போயிரு தண்ணி. அங்கே போய் ஒரு பண்ணை குட்டையாட்ட போட்டிங்கன்னா அப்படியே அதில் தேங்கி அதில் மடவாயாட்டம் ஒன்று கட்டிட்டிங்கன்னா அப்படியே டிச்சில் விழுந்து வெளியில் போயிடுற மாதிரி. பண்ணைக்குட்டை என்ன சைஸு கட்டணும்? பண்ணைக்குட்டை போடுங்க, அது உங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்குது, ஒரு 30க்கு 30 போடுங்க. அப்புறம் அதை விட சிறுசாக போட்டாங்க ஒரு 30க்கு 30 போட்டு விட்டுறல நீங்கள். இந்த நேரம் வால் மாதிரி இல்லைன்னா ஒரு 20 அடி அகலம் ஒரு 50 அடி நீளத்துக்கு போட்டு விட்டு அந்த தண்ணி கொண்டு அதில் ஸ்டோர் பண்ணிக்கிறது. அது ஸ்டோர் ஆகி அப்படியே அந்த பக்கம் மடவாயாட்டா கட்டினா நம்பி அப்படியே அந்த டிச்சில் விழுந்து போயிருமில்லங்க தண்ணி. நீங்கள் அங்கே கொண்டு போயிருங்க, அப்படி குழி தோண்டி விட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக போயிரு. அவரு ஜேசிபிக்கார் என்னன்னாரு, என்ன ரிங் பைப்புங்களா அது 2 வாங்கி கொடுங்கக்கா, இங்க 2 அங்க 2 வச்சு விடுறேன் அப்படின்னாரு. இந்த மூலையும் அந்த மூலையும் தான் தண்ணி தேங்கி. அப்படி இல்லை. சரி சரி. இது நம்ம பூமிக்குள்ள தண்ணி இறங்கி. நீங்க பூமியை எதுவும் பண்ணாம இருந்து தண்ணி போயிட்டு இருக்கிறது வேற. நம்ம எல்லாம் வாட்டத்தை எடுத்து விட்டு கொண்டு போய் பைப் வச்சா பக்கத்து காட்டுக்காரங்க கேட்பான் 2.5 காட்டுக்குள்ள தண்ணி விடுறேன்னு, அதுவா போயிட்டு இருந்தா வேறங்க. நம்ம பைப் வச்சு விட்டா அது வேற இல்லைங்கக்கா. தண்ணி அங்க கொண்டு போயிடலாம், சும்மா 2 அடி போதுங்க. பைப் எதுக்குங்கக்கா? இல்ல அப்படியே வந்து என்னன்னாங்க, இப்ப அவங்க காட்டு தண்ணி பூரா வருது, என்ன பண்ணுவீ எனக்கு தெரியாது, தண்ணி நிறுத்திங்க அப்படின்ட்டு. இங்க வரக்கூடாது போகக்கூடாது இல்லைங்க, அதுவா காடா கடந்து போயிட்டு இருக்கீல வேற. அவங்க எல்லாம் அதையும் இதையும் போட்டு எங்காட்டுக்குள்ள கொண்டு வந்து தண்ணி விட்டா இப்ப நர்சரிக்குள்ள பூந்துட்டு போகுதுங்க மழை பெஞ்சா. அந்த மாதிரி அவியலும் கேட்பாங்க. அது இல்லைங்கக்கா, ரொம்ப மழை வெயில போகும் இல்லைங்க, இப்படி எடுத்து வர போட்டா இங்க வந்து நின்றவனு. இதுல இருந்து இப்படித்தான் இருக்கணுங்க வரப்பு. இந்த நேரம் இவ்வளவு உயரமே போட்டுருங்க. அதே அளவுக்கு ஒரு 3 அடியால் 4 அடியால் குழி போனாலும் தோண்டிருங்க. சரிங்களா? இந்த குழியிலையும் தண்ணி நிக்கி அங்க போய் பண்ணை குட்டையிலையும் நின்னுக்குங்க. இது டைரக்டா போலாங்களா இல்ல ஏதாச்சும் பலதானிய விதைக்கணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டியது இல்லைங்க. பலதானிய விதைப்பு அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த காலத்துல ரீசன் எப்படி வச்சிருந்திருப்பாங்கன்னு நான் அப்படி யோசிக்கிறேன்னா, அப்பதான் புதுசா போய் ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொன்றும் பண்ணி பார்த்துருப்பாங்க. அப்போ கொண்டு போய் எல்லா தானியத்தையும் விதைக்கிறது, எது நல்லா வருதோ அதை அப்படியே தொடர்ச்சியா விதைச்சிக்கிறதுங்க. அதுக்காகத்தான் பலதானிய விதைப்புலையே. பலதானிய விதைப்பு பூமி வளப்படுத்துறதுக்காக நம்ம முன்னோர்கள் விதைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ நீங்க வந்து கோயம்புத்தூர்ல இருந்து இங்க வர்றீங்க, இங்க என்ன வரும்னு தெரியாது. அப்பெல்லாம் பக்கத்து காடு அப்படியெல்லாம் வெள்ளாம் பண்ணிட்டு இல்லை, ஒரு குரூப்பா வர்றோம்னு வைங்க, மைக்ரேஷன் ஆகி போயிட்டே இருந்ததுனுங்க. அப்ப எல்லா விதையும் நம்ம கொண்டு வருவோம், இங்க போட்டு பார்ப்போம், எது வருதோ அதை மட்டும் அப்படியே டெவலப் பண்ணிக்கிறோமா. அதுக்காகத்தான் அது பலதானிய விதைப்பே வந்திருக்குங்க. 90% மானாவாரிங்கக்கா. பூரா ஆத்துக்கால் மட்டும்தான் நீர்ப்பாசனம். நம்ம ஊர் பூரா மானாவாரியிலேயே விளைய வச்சு சாப்பிட்டு இத்தனை நாள் வாழ்ந்துருக்குறாங்க. எல்லாமே தானுங்க நம்ம ஏரியா ஃபுல்லாவே. இந்த பனை மரத்துல இங்க வரைக்கும் இப்போ 1.5 முழங்கால தண்ணி நிக்குது நல்ல 3 மலைக்கு. அதான்க்கா, இப்ப அப்படியே எடுத்துடலாம். எடுத்து அங்க போய் ஒரு சின்ன பண்ணைக்குட்டையை போட்டு நம்பி அப்படியே மடவாயாட்டா கட்டி வெளியில போயிடணுங்க. அது அப்புறம் போர் ரீசார்ஜ் ஆகும் இல்லைங்க, அங்கங்க இருக்கிற தண்ணி அங்கங்க இறக்கணும்னு சொல்றது அதுதானுங்க. அப்புறம் இதுக்கெல்லாம் மரமெல்லாம் வச்சு பெருசாகிட்டு அப்புறம் வந்து இடையில வர போடுறதா இல்லை தண்ணி எப்படி நிற்குது என்னன்னு பார்த்துட்டு நம்ம ஒரு ஐடியா பண்ணலாங்க. எப்பவுமே வந்து நீங்கள் வர போடுறதா இருந்தாலும் இந்த வாட்டை எடுக்கிறதா இருந்தாலுமுங்க, மழை பெய்யறப்ப நம்ம இங்க இருந்து பார்க்கணும். இப்போ வீடு கட்டி வந்துட்டீங்கன்னா தண்ணி எப்படி போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமில்லைங்க. இது பெரிய ஒன்று. சரிங்க, எப்படி போகுது? மழை வெயில கொடை பிடிச்சி வந்து 2 பேர் நின்னாங்க சொன்ன எல்லாம் இங்கே வந்து நேரம் அங்கே போகிற மாதிரி பண்ணிடலாங்க. அதாங்க அதாங்க. இந்த பொலியும் நல்லா ஏற்றி விட்ருங்கக்கா. நல்லா இவ்வளோ பயிர் ஏற்றிருங்க. அப்புறம் அழிஞ்சு போச்சுன்னா நீங்கள் ஜேசிபி வர முடியாது.
இந்த பக்கம் தேக்கெல்லாம் வச்சிட்டோம்னா சரி அவ்வளவுதாங்க, அப்புறம் வராது ஜேசிபி எப்பவுமே. சரி. அப்புறம் நம்ம ஏதாவது ஏறி சரிஞ்சா கிரிஞ்சா கையில தான் வெட்டி போட்டுக்கோணுங்க. இதுக்கு பொலி போடுறதுக்கு மண்ணு இந்த இடத்துல கரெக்டாக இது பார்த்துக்குங்க. ஒன்று அதுலேருந்து இவ்வளோ தூரம் விட்டு அப்படியே இந்த குழியை வெட்டுறீங்க, அப்படியே தூக்கி ஏற்றிடுறீங்க. இது அப்படியே ட்ரென்ச் மாதிரி இருந்துட்டு போகுது எப்பவும். அதுவாக மெதுவாக நம்பிக்குமுங்க. மண் வர 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 இந்த மண் எடுத்துட்டு அப்புறம் மேல் மண் அங்கே போயிருங்க. போயிச்சாதுங்கக்கா. அது அந்த குழி அப்படியே இருந்துட்டு போகுதுங்க. அது சரியா சத்துன்னு சொல்றீங்களா? அது வந்து நம்ம குழி எடுக்கிறதுக்கு. இது கீழ் மண்ணெல்லாம் உங்களுக்கு அதிகமாக வராது. இது எல்லாம் அப்படியே எடுத்து வரப்பில் போட்டுருங்க. வரப்பு நல்லா இவ்வளோ வயிறு ஏற்றி எதுங்கக்கா அப்படியே விட்டுருங்க. இந்த இதுல தான் போகுங்க. அப்படியே இதுல வந்து அதெல்லாம் அந்த பக்கம் இதோட குழி நின்றுங்க. எதுங்கக்கா இது வாய்க்காலே தாங்க. இது வாய்க்காலே அங்க போயிரு. இதுக்கு இந்த பக்கம் தேக்கு, இதுக்கு இந்த பக்கம் தேக்கு. அந்த பக்கம் குழி எடுக்க தேவையில்லை. அந்த பார்டர் குழி எடுக்க தேவையில்லை. நம்ம இந்த தண்ணி அங்க கொண்டு போறதுக்காக குழி எடுக்கிறோம். பிடிச்சது எல்லாமே நல்ல இதுதாங்க. ஆனா வந்து அது அவங்கவுங்கனாலதான் செய்ய முடியும். இல்லை நம்ம இதுக்குள்ளேயே இருந்தா செய்யலாம். அதனுடைய லாபமே வேறீங்க. ஒரு தென்னை மரத்துக்கு 6000 ரூபா வருமானம் எடுத்துக்கிறாங்க, நம்புறீங்களா? அதே வேலையா இருக்கிறாங்க. ஆர்கானிக் தாங்க. அப்படியே போயிட்டு அது வரைக்கும் அந்த கடைசி வரைக்குங்க. அதுல போய் முட்டுனா போதும். அதுல இருந்து இப்படி வர்ற தண்ணி எல்லாம் அதுல விழுந்து அப்படியே போற மாதிரிங்க. எதுக்குங்க? போதுங்க நீங்க. போதுங்க, அதே போதுங்க. எடுக்கட்டுங்க. மரத்தை வச்சு பழப்பயிர் இதுல பாதி நம்ம தென்னை வச்சுக்கலாங்களா? எதுங்கக்கா? நீங்க சொன்னது இதுல பாதியில பூரா தென்னை வச்சுக்கலாம் நீங்க. இதுல பாதியில அந்த பக்கம் தென்னை, இந்த பக்கம் மாமரம். இல்ல அதுக்கு தென்னைக்கு பிரச்சனை இல்லை. ஆனா தென்னைக்கே இங்க இருக்கிற தென்னைக்கெல்லாம் இன்புட் கொடுக்கல. அது கொன்னத்தூர் தானுங்க அந்த தோப்பு. அது காப்பு சரியில்லைங்கக்கா. அதுல மட்டை கணம் இல்லை. அந்த வித்தை அப்படித்தாங்க. அது வந்து நாட்டுரகம் தான். ஆனா பியூர் நாட்டுரகம் இல்லை. ஏதோ 2 வெரைட்டி கிராஸ் ஆகி ஒரு டெவலப் பண்ண வெரைட்டி. வாங்கினாங்க. ஆனா இப்ப பூரா இளநீ தான் நல்லா போகுது. பூரா இளநீக்கே எடுத்துறாங்க, காய விடுறது இல்லை. அதனாலதான் கம்மியாக்குதுங்களா? இளநீக்கே வெட்டிடுறோம். வந்து அவங்க வேண்டாம்னாக்கா வெட்டிட்டு போயிடுறாங்க வியாபாரி. நிறைய காப்பு நல்லா தேக்குதுங்களா? மேலேயுமே ஒன்றும் பிஞ்ச காணும். கவாத்து வாங்கியிருக்கிறாங்க, சிறைய எடுத்துக்கிறாங்க. சிறைய எடுத்துக்கிறோம். 2 நாள் தாச்சு சிறை. சரிங்க. காப்பு இருக்குதுங்க, விடுறது இல்லைங்க. டெம்போல வந்து பிஞ்சு பிஞ்செல்லாம் வெட்டிட்டு போயிடுறாங்க. அப்படின்னா அதே வித்து எடுத்து போடுங்க பாதிக்கு. இப்போ வீட்டோட இந்த பக்கம்க்கா இப்படி எடுத்துக்கங்க. இதுல இருந்து கணக்கு வச்சுக்கோங்க. இதுல இருந்து வந்து இந்த பக்கம் தென்னை, அந்த பக்கம் மாவே போட்டுருங்க. இதுல ரோடு எடுத்துக்கலாங்களா? அந்த செட்ல இருந்து தடம் எந்த நேரம் வருங்க நம்மளுக்கு? ரூட் அந்த என்ட்ரன்ஸ்ல இல்ல, இப்படி ஒரு தடம் விடுறீங்கல்ல, அது அந்த செட்டை ஒட்டிங்க. செட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த செட்டை ஒட்டி. இந்த செட்டை எடுத்துருவீங்களா? அது எப்போ இருக்குங்களா? இருக்குதுங்க, அது நல்லா தான் கட்டி மாடுனுக்கு. இல்ல அந்த செட்டுக்குமே வீட்டுக்கு நடுவால தடம் வர்ற மாதிரி விட முடியுங்களா? இல்லைங்களா, இடம் பத்தாது. ஜேசி இப்போ இந்த பக்கம் வந்ததே இப்படி வரும். கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கோம். சரி, அது எடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எந்த இடத்துல வேணாலும் விட்டுக்கலாம். அதாவதுங்க, நம்ம மாமரத்துக்கு மாமரம் 25 அடி வந்துருங்க, 20 அடி வந்துரு. தென்னை மரத்துக்கு தென்னை மரம் 25 அடி வந்துரு. எந்த சால் நேர் வேணாலும் உள்ள பூந்துக்கலாம் இல்லைங்க. அதனால நீங்க எந்த நேர் வேணாலும் தடமா பண்ணி வந்துக்கலாம். அந்த தடத்தை மேடு பண்ணலாங்களா? வேண்டிய அப்படி ப்ளைனா விட்டு. இங்க எதுக்குங்க மேடு? தண்ணி தேங்குற இடமா இருந்தா மேடு பண்ணணும். இங்கதான் ஒண்ணுமே பிரச்சனையே இல்லைங்களா? மேடே பண்ண வேண்டாங்க. அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருந்துக்க வேண்டியதாங்க. அப்படியே சொட்டு நீர் போட்டு நமக்கு வேணுங்கிறது வச்சுக்கலாம். இந்த தடம் வந்து 2ஆ பிரிக்குது. இந்த பக்கமா இந்த பக்கம் இல்ல, இந்த செட்டு கொஞ்சம் தள்ளி போட்டுருந்தா இதுல பிரிச்சுக்கலாம் இல்லைங்களா? கொஞ்சம் ஏமாந்து வச்சு இல்லைங்க, பிரிச்சு போட்டுக்கலாங்க. நானுமே ஒரு செட்டு வீட்டுக்கு முன்னாடி போட்டு வச்சுக்கல, அதை பிரிக்கணுமுங்க. இது பிரிச்சிடலாங்கிறீங்களா? அப்புறம் அது நாங்க மாடுக்காக போட்டோம். இல்லம்மா, குபேரம் மூலையில செட்டு இல்லம்மா பார்க்கலாங்க. அதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை மாட்டுக்கு வேற போட வேண்டியது வருமானு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்றேன். நவுத்துறதுனால கொஞ்சம் நவுத்திக்கலாம். நாலா பிளாக் தான் வச்சு. அப்புறம் தேக்கு சொன்னீங்க ஏனுங்கக்கா?
தேக்கு வந்து இந்த பூமியில் நீங்கள் கொஞ்சம் ஆழமாக குழி எடுத்து நட்டால் தான் வருமுங்க. அது எந்த வெரைட்டி நட்டாலும் சரி. சரி ஏன்னா இதெல்லாம் பாலமரம் வேப்ப மரம் முளைக்கிற காட்டில் கெட்டி இருந்தால் தேக்கு வந்து உயரம் போகாது. நம்ம உயரமாக டிம்பரை பொறுத்த வரைக்கும் உயரமாக வளர்த்துனா தான் காசுங்க. அந்த உயரமாக வளர்த்துறதெல்லாம் நம்ம திறமை தான் இல்லைங்களா. ஒவ்வொருத்தர் பார்த்தா 50 அடிக்கு அப்படியே செதுக்கி வச்சிருக்கிறாங்க மரத்தை. அது என்னைக்கு இருந்தாலும் காசு தானுங்க. அப்புறம் ஒரு பக்கம் போய் பார்த்தா 10 அடியிலேயே எல்லாம் கிளை வந்து அப்படி நிற்குது. அதுக்கும் ஜேசிபி விட்டு தோண்டிடுங்க. 3 வருஷம் இங்கே தேக்கு போட்டுருங்கக்கா. தேக்குன்னு வந்து நல்லதாக வாங்கி போடுங்க, ஹைபிரிடும் போட்டுறாதீங்க. தேக்கு நான் இப்போ நிலம்பூர் தேக்கு கேரளாலேருந்து கொண்டு வந்து வச்சிருக்கிறேன். அது அங்கே ஒரு ஆளை பிடிச்சி தான் வாங்கணுங்க. நல்லாத்தான் வளரும்னாங்க. ஆனால் அந்த அளவுக்கு மண் லூஸ் இருக்கணும். அந்த லூஸ் மாதிரி நம்ம பண்ணி வச்சுக்கோணுங்க. அப்புறம் கொண்டு போய் கெட்டியான காட்டில் நட்டுட்டு அது வள்ளினாலும் தப்பாயிரு. அப்புறம் இப்போ டிஷ்யூ கல்ச்சர் தேக்கு அந்த பெங்களூர்ல இருக்குது இல்லைங்க, கண்ணு 400 500 அதுக்கு சொல்லு வளர்ந்துக்குது. நம்ம ஆசாரி என்னன்னாருன்னா, நீங்கள் இதில் ஸ்க்ரூ வச்சிங்கன்னா பிடிங்கிரும்னாருங்க. மரமே சும்மா பொதுன்னு போயிருதுங்க. அது 2 வருஷத்துல 50 அடி வளர்ந்துருதுங்க. ஒரு 10 வருஷத்துல இச்சோட ஆயிர மாட்டிருக்குது. தேக்கு மாதிரி. ஆனா மகோகனிங்களா, அது இந்த காட்டுக்கு வராதுங்க. அதுக்கு தண்ணி அதிகமேனுங்க. நல்லா உருட்டு வருதுங்க. தண்ணி இருக்கிற இடத்துல இச்சோட்டு மரத்தெல்லாம் பார்த்துருக்குறேன். நம்ம வறட்சிக்கெல்லாம் அது வராதுங்க. நீங்கள் வேணும் ஒரு 2 சாம்பிளுக்கு நட்டு பாருங்க. இல்லைங்க, அனுபவம் வேணுமில்ல. ஒரு வேளை மகோகனி நட்டுருந்தா நல்லா வந்திருக்குமே என்னமோ, மோகன்ராஜ் வேச்சு கேட்டு இதை நட்டுட்டோம் அப்படின்னு நாளை கேள்வியே வரக்கூடாதுன்னா 2 மரம் நட்டு பார்த்துட்டு இது விசி இவ்வளவுதான் அப்படின்னு தெரிஞ்சு போயிருமில்லைங்க. இருக்கிறதுல அதுதான் பெஸ்ட்டுங்கக்கா. இருக்கிறதுல பெஸ்ட் பர்மாங்க. அந்த இதுகளில் வந்து என்னன்னா, நம்ம மரத்தை மட்டும் பார்த்து ஒரே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கிறோம். ஆயில் தன்மை அதிகம் அதுலேயும். இருக்கிறதுல பர்மா தான் அதிகம். பர்மா இதில் தான் ஆயில் கண்டென்ட் அதிகங்க. அதுக்கெல்லாம் வித்துல எல்லாம் ஒண்ணுதான் சொல்றாங்க. ஆனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா பூவரசுலயே 3 வெரைட்டி நான் வச்சிருக்கிறேனுங்க. 3 பூவரசும் 3 மாதிரி தான் இருக்குது. ஆனா வந்து மரம் வந்து கெட்டி கம்மிங்க பர்மா. ஆனா நீங்க எந்த வேலை வேணாலும் செய்யலாம். சும்மா ஒரு முடி மாதிரி கோடு போட முடியும். நம்மளதுல எல்லாம் போட்டா எல்லாம் வெடிச்சு போகும், இல்லைன்னா பொழந்து போகுங்க. அது வராது அப்படி. அது நம்பர் 1. இது நம்பர் 2ங்க நிலம்பூர். இங்கே லோக்கல்ல இருக்கிறதுக்கெல்லாம் தேக்கு மாதிரி தானுங்க. அதுமா அருமையா வருமுங்க. செம்மன்னு வரும். செம்மரத்தை நட்டு தலையை வச்சுட்டீங்கன்னா தண்ணியே தேவையில்லை, அருமையா வந்துருங்க. அதுக்கு அதுவும் 2 நட்டு பாருங்க, அருமையா வரும். ஆனா அது எங்க மார்க்கெட் இருக்குதுங்க. நீங்க தேக்கு வச்சீங்கன்னா அன்னூர் சாமியல்காரனை கூப்பிட்டா வந்து வெட்டிட்டு போயிடுவேன். செம்மரத்தை எங்க கொண்டு போய் விற்கிறதுங்க? செம்மரம் வச்சிருக்கிறவங்களே விற்க முடியாம இருக்கிறாங்க. செம்மரம், சந்தனம், அகர் 3ம் வேண்டாங்க. அகர் இங்க வராது. லைசன்ஸ் வளர்க்குறதுக்கு தேவையில்லைங்க. வெட்டி வைக்கும்போது இப்போ டேக்ஸ் வந்து 25%. இல்லை அதாவது நம்ம உற்பத்தி பண்ற பொருள் வந்து லோக்கல்ல வித்துற மாதிரி மார்க்கெட் இருக்கணுங்க. நீங்க வந்து இந்த தேக்கு மரமோ இல்லை வேப்ப மரமோ இருந்ததுன்னா அன்னூர் சாமில்ல சொன்னீங்கன்னா வியாபாரிகிட்ட வந்து அறுத்து சதுர கணக்கோ இல்லை டன்னு கணக்குலயே எடுத்துக்குவேன். செம்மரத்துக்கு எங்க மார்க்கெட் இருக்குது, எங்க வியாபாரி இருக்கிறானுங்க? சந்தனத்துக்கு எங்க இருக்கிறேன்? இல்லையில்லைங்க. அப்படி பொருள் உற்பத்தி பண்ணாலும் சிக்கிடுவோம். நீங்க ஒரு கொய்யாப்பழமோ மாம்பழமோ தேங்காயோ எடுத்து கொண்டு போய் கருவலூர்ல சாக்கு விரிச்சு போட்டு புளிய மரத்துக்கடி உட்காந்தா வித்தரலாம் இல்லைங்களா. அப்படி உற்பத்தி பண்ணணுங்க. இதுக்கெல்லாம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் சந்தனம், செம்மரம், அகர் இதெல்லாம் போட்டு யாரும் விற்கவும் மாட்டாங்க. அப்புறம் அடர்த்தியா டிம்பரையவே போட்டு வச்சிருக்கிறாங்க இல்லைங்க, அதுவும் பெருசும் ஆகாதுங்க. ஏதாவது வரிசையில் நடலாம். காடே பூரா 5 அடிக்கு ஒன்று பிடிச்சி நட்டு வச்சு பூரா இந்த ஜல்லைக்கு தான் ஆகுங்க. பூட்டு மாதிரி இருக்குது மரம் பூரா, அதுவும் ஆகாதுங்க. 5 அடிக்கு ஒன்று போட்டு 3 வருஷம் வச்சிடலாங்க்கா. ஏன்னா அந்த பக்கம் இந்த பக்கம் நம்மளுக்கு ஸ்பேஸ் கிடைக்கும் இல்லைங்க. 5 அடிக்கு ஒன்று ஜிக்ஸாக்குங்க. 15 அடியில் 3 வருஷம் வச்சிடுறேன். ஒரு வருஷம் இங்கே வந்துடும் உங்களுக்கு. இந்த வரப்பு ஒன்றும் பண்ண வேண்டாங்க. ஏன்னா இங்கே ஒன்று தண்ணி தேங்க போகிறதில்ல, எதுவும் இல்லை. இப்படித்தான் போகுது. அதனால தான் அங்கே வாய்க்காலுங்க. இதுல இருந்தே எடுத்துருங்க. இது 5 அடி போகுதுங்க. ஏன்னா இந்த பக்கம் நம்மளுக்கு ஸ்பேஸ் இருக்குது இல்லைங்க. இப்போ அந்த பக்கமும் ஸ்பேஸ் இருக்கு. அதுலேருந்து ஒரு 10 அடி தள்ளித்தான் தண்ணிக்கு குழி தோண்டுவோம். இப்போ இதில் வந்து உங்களுக்கு வேலி மாதிரியும் இருக்கு, அது வாட்டுக்கு வளர்ந்துட்டும் இருக்கு.
5 அடி போகுதுங்க. ஆனால் ஜிக்ஸாக் வரிசை. சரி. இப்போ அந்த நேர் குழி வருதுன்னா இந்த குழி இங்கே வரும், அந்த குழி அங்கே வருங்க. இப்படி ஜிக்ஸாக்க தோணுனா உங்களுக்கு தோப்பாட்டம் இருக்குது, நீட்டாக வந்துக்குங்க. மேல் கை நல்லா உயரமான மாதிரி ஆ மேல் கை. இது கடைசி வரைக்கும் போயிடலாங்களா? அந்த கடைசி வரைக்கும் போட்டு விட்ருங்கக்கா. அதாவதுங்க பூட்டும் கூட தேக்கு ரேட்டு தான். தேக்கு பூட்டும் கூட நல்ல ரேட்டு தாங்க இல்லைங்களா? இத்து சொட்டு பூட்டு போய் கேட்டால் 10 அடி இது 600 700 சொல்கிறாங்க. அதாவது வந்து சூழலுக்கு தேக்கு ஆகாது தான், ஆனால் நம்மளுக்கு ஆகும் இல்லைங்க. 2 காசு வர்ற மாதிரியெல்லாம் வைக்கணும். அதையும் இதையும் வச்சுட்டு போய் அப்புறம் ஒன்றுக்காக அதை வேஸ்ட்டாக போயிடக்கூடாது இல்லைங்க. அது வளர்த்தாலும் ஒரு யூஸாக இருக்கிற மாதிரி இருக்கணுங்க. இதுல இருந்து அந்த 3 அடி தண்ணியில இருந்து நாம 15 அடியில இருந்து தென்னை எடுத்துக்கலாங்களா? ஒரு இங்க தென்னை தானே சொல்லி. ஆமாங்கக்கா. கடைசி வரைக்கும் தென்னை. அந்த பக்கம் பழமரம் பூரா அந்த சைடு. அப்போ உங்களுக்கு தேவையான இதுகளை எல்லாம் முன்னாடி வச்சுக்கலாம் வாங்க, அது சொல்றேன். இங்கிருந்தே தென்னை மார்க் அடிச்சிருக்குங்க. அது பழமரங்க. அந்த பக்கம் மாங்காய்ங்களா? அந்த பக்கம் அதுதான் இதுல பாதியில இருந்து இந்த கடைசி வரைக்கும் மாங்காய். தென்னை மரத்துக்கு எடுக்கிற குழி 2க்கு 2 போகுது. தென்னை மரத்துக்கு நடுவில் பலாமரம் வைக்கிறதுக்கு ஒரு 8 அடியாலும் தோண்டிடுங்க. தோண்டிட்டு மேல் மண்ணை போட்டு நப்பிடுங்க. இந்த கீழ் மண் கெட்டி மண்ணில் வந்து அப்புறம் வேர் போய் வளராது இல்லைங்க. அதே போதுங்க. எல்லாம் ஜேசிபி தானுங்க. அதாவது நீங்கள் ஆள் போட்டு தோண்டுறதுக்குமே ஜேசிபியில் தோண்டுறதுக்குமே 20 மடங்கு எச்சாகு ஆள் போட்டு தோண்டினாங்க. ஜேசிபி வந்துன்னா மடன்னு எடுத்துட்டு போயிடுவானு இல்லைங்க. ஃபைலாயர் ஃபார்மிங் எல்லாம் நல்ல ஃபார்மிங் தானுங்க. அது நம்ம உள்ளேருந்து பண்ணணும். நீங்கள் அங்கே போயிடுறீங்களா, இவங்க 2 பேர் ரிட்டையர்ட் ஆயாச்சு, இனி பிடிச்சிட்டு முதல்ல இருந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏதாவது இந்த மரத்தை போட்டோமா, சொட்டு நீர் திருப்பி விட்டோமா, தண்ணி போச்சா, நம்ம இப்படி பதவல் ஆச்சுன்னா ரொட்டாவேட்டர் கூப்பிட்டு ஒரு ஓட்டுனா வேலை முடிஞ்சிடணுங்க. ஒன்று இவங்கள போய் முதல்ல இருந்து தொடங்கி வேலை செய்யுங்கனால சொன்னால் இது காடு வந்து ஓச்சும் போடுங்க ஆளை. நான் பாருங்க ரோஜா பூ காட்டுக்குள்ளே போய் புல்லை பிடுங்கி அதில் முள் ஏற்றி இந்த கை நேற்று பிடிவியும் காய்ச்ச வந்துருச்சு. இத்தனோண்டு ஒரே முள்ளுத்தே இருச்சுங்க. பார்க்க அருமையாக வளருமுங்க. கிட்டத்தட்ட நம்மளது கர்நாடகா 2 கேரளாக்குள்ள எல்லாமே பாக்கு நிறையா போட்டாங்க. பாக்கு வந்து உணவு பயிர் விவசாயம் அல்ல, பணப்பயிர் விவசாயம். பாக்குக்குமே வியாபாரி எங்கே இருக்கிறான்னு தெரியாது, அவன் வந்து வாங்கினாத்தான். மற்றதுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஆள் விட்டு இன்னொரு ஆள். இப்போ இளநி வெட்டுறக்கோ, தேங்காய் வெட்டுறக்கோ, மாங்காய் பொறிக்கிறக்கோ ஒரு ஆள் இல்லைன்னு இன்னொரு ஆள், இல்லைன்னா நம்மளே பொறிச்சு கொண்டு போய் கடையில் போட்டுடலாம் மார்க்கெட்டில் இல்லைங்களா? பாக்குக்கு எங்கே மார்க்கெட் இருக்குதுங்க? இப்போ விலை ஏற்றி இருக்கிறானுங்க, எல்லாத்தையும் பாக்கு நட வச்சு குறைச்சிருவானுங்க. அது ஒன்று. 2வது, பாக்கு வந்து ஒரு வாரம் பூவும் பிஞ்சும் கீழே தண்ணி இல்லாமல் போச்சுன்னா பூரா விழுந்துருமுங்க. 1 மாதம் தண்ணி இல்லாமல் போச்சுன்னா மரமே விழுந்துருமுங்க. ஒரே மாதம்தான். நீங்கள் வேணால் பாக்கு விவசாயிக்கிட்ட கேளுங்க. அதுக்கெல்லாம் நம்ம சிறுவாணி மாதிரி மேட்டுப்பாளையமாட்டா இருக்கிற இடத்துக்கு ஓகே, நம்மளுக்கு சூட் ஆகாதுங்க. வேறு எதில் வருதுங்க? அப்புறம் போடுவாங்க இல்லைங்க, ஆசை தானுங்க. என்னங்க போக்குங்க அந்த அளவுக்கு. இப்போ மொகித்தெல்லாம் வந்து இத்தாச்சோட்டு காய் இல்லைங்க, ஹைபிரிட் காய், அதுக்கெல்லாம் போகு. மொகித்தெல்லாம் வந்து அந்த பூவும் பிஞ்சும் இருக்கிற சீசனில் 4 நாள் மேலீரம் காய்ஞ்சதுன்னா பூ பிஞ்செல்லாம் விழுந்துருங்க. 30 நாளில் மரமே விழுந்துருங்க. நம்ம ஏரியாவுக்கு அது சூட் ஆகாது. பார்க்க வந்து நல்ல விவசாயம் தானுங்க, இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி பண்ணணும் இல்லைங்க. வாழையில் வருங்க. அதாவது வந்து மரம் வெள்ளாமல் தான் வேறு மாதிரி, மேல் வெள்ளாமல் தானுங்க வாழை இல்லை. ஒரு 2 அடிக்குள்ளே வேறு போய் நிற்கிறது. அப்புறம் தண்ணி இருந்தால் அந்த டயத்துக்கு போட்டுக்கலாம், தண்ணி இல்லைன்னா போடாமல் விடல. வாழை பிரச்சனை இல்லை, வாழை வருங்க. செவ்வாழை வேண்டாங்க. செவ்வாழை வந்து உங்களுக்கு அதிகமான ரசாயன மருந்து போட்டு வர்றது செவ்வாழை தாங்க, இல்லைன்னா அது வராதுங்க. செவ்வாழை எல்லாம் மிந்தி நல்லா வந்துட்டு இருந்திருக்குது. அன்னைக்கு தண்ணி மண்ணெல்லாம் கெடாமல் இருந்த காலகட்டம் வேறு. இன்னைக்கு வந்து செவ்வாழைக்கு தான் அதிக மருந்து. அந்த பெரிய ரஸ்தாளி பழம் ஒன்று வருது இல்லைங்க, ஆந்திரா ரஸ்தாலின்னு, அதுக்கு அடுத்தது அதுக்கும் மருந்து தான். ஆர்கானிக்கில் எடுக்கணும்னா பூவன், மொந்தன், நம்ம தேன் வாழை இருக்குது கற்பூரவள்ளி, கதிலையும் ஓரளவுக்கு வந்துடும், நோய் வராது. நம்ம கற்பூரவள்ளி தேன் வாழை அது வந்து நோயே வராதுங்க. வராதுங்க.
அதுக்கெல்லாம் நீங்கள் மருந்து போடலைன்னா அடுத்தது படுத்துக்குங்க. முதல்ல அது வேலையே வராதுங்க. அதுக்கு டிஏபி பொட்டாசு அதுக்கெல்லாம் போட்டே இருக்கணும். நீங்கள் இன்புட் கொடுத்தா தான். ஆமாங்கக்கா, நாட்டு நேத்திரங்காய் 10 கிலோ வருதுங்க, குண்டால் நேத்திரம் 30 கிலோ வருது. அப்புறம் அது எப்படி வருதுங்க? அது கொடுத்தா தான் வருங்க. அதெல்லாம் ரசாயனம் இல்லாமல் கொண்டு வர்றது சிரமம். நம்ம குப்பையே போட்டு கொண்டு வந்தாலும் ஏதாவது நோய் வந்துடுதுன்னு வைங்க, அதுக்கப்புறம் பண்டதும் பார்க்க போகணும். அதனால முதல் வந்து செலக்ட் பண்ணுறத நோய் வராத மாதிரி இருக்கிறத செலக்ட் பண்ணிக்கணுங்க. நான் என்ன பண்ணுவேன்னா, காய்கறியும் கூடங்க போட்டால் அதான் வந்துடணும், அப்படி இருக்கிறத போட்டுக்கிறது. அதுக்கு போய் பஞ்சகாவி அடி ஜீவாமிரதம் கூட அதெல்லாம் கொடுக்க மாட்டேன். இது எப்படிங்க, இது மிதுக்கங்காய் சரிங்களா? இது தெரியுமில்லங்க மிதுக்கன். இது மிதுக்கன். இது என்ன உரம் போட்டோமா மருந்தடிச்சோம்ங்களா தானா வருது. அதே மாதிரி இது மாதிரி வந்துக்கணும். மிதுக்கங்காய்ங்க, வரி குருமத்தாங்காய், உருண்டைக்காய்ங்க, அது கும்முட்டிக்காய். இது நேட்டுக்கு இல்ல, அது வேற, அது உருண்டைக்காய்ங்க. இது பேர் என்னங்க? மிதுக்கன். மிதுக்கங்காயா? இது கிடைக்கிற கஷ்டம் ஆச்சுங்களா இல்லைங்களா? ஐயோ, இது அதாவது வந்து கத்திரின்னு சொல்லுவாங்க. அதுங்களா? மிதுக்கு கத்திரி இல்லைங்க. ஒரு 5-6 வகையான வத்தல் வச்சுட்டு போய்க்கிறாங்க நம்ம முன்னோர்கள். மிதுக்கு, சுண்டக்காய், பாவக்காய், கோவக்காய், கொத்தவரங்காய், இதுக்கெல்லாம் வத்தலாக தான் சாப்பிடணும். இதை விட்டுருங்க, அதே வந்துரு. மிதுக்குங்க, இது மிதுக்குங்காய் தான். இல்லை, அது கும்முட்டிக்காய் வேறீங்க, அது வேறீங்க. சரி சரிங்க. அப்படித்தான் தூங்கணுமுங்க. எந்திரிச்சு என்ன பண்ண போற? இல்ல, அந்த தாத்தா பாட்டி கிட்ட நம்மளுமே அப்படித்தான் அட்டாச்மெண்டா இருந்தோமுங்க. அப்ப நம்ம கூட இருந்தா இல்ல, எல்லா தலைமுறைகளும் தாத்தா பாட்டி கிட்ட வளர்ந்துதே வந்திருக்கு. நோய் வந்துரும் இல்லைங்க, பண்ணவே முடியாதுங்க. நீங்க வந்து முதல் கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி இதையும் எடுத்துக்கங்க. பாரு, முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி ஹைபிரிட்டை சூஸ் பண்ணி போயிட்டீங்கன்னாவே ரசாயனத்துக்கு போயிடணும். அதுவும் இப்போ மிதுக்குங்காய் வந்திருக்குதுங்க. இதே வந்து ஹைபிரிட் கோவக்காய் விற்கிது தெரியுமில்ல மார்க்கெட்டில், அது இந்த மாதிரி வராதுங்க. இதே நாட்டு கோவக்காய் வேலியில் படந்துட்டு கிடக்குது இல்லைங்களா? அந்த நாடுங்கிறது வந்துரு, இந்த ஹைபிரிட்டுங்கிறது ஏதோ நாகு 1-2க்கு வந்ததுன்னா பூராத்தையும் முடிச்சிருமுங்க. அப்படியே பரவி போக வச்சிரும் நம்மளை. சரிங்களா? ஏதோ சும்மா அந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இதெல்லாம் போட்டு பண்ணலாங்க. அதெல்லாம் ஒரு போக ஆகலைன்னா பிடிங்கி அரிச்சிட்டு 3 மாசத்துல மாத்திக்கலாம். இந்த 4 பொட்டு இருக்கிற பப்பாளின்னு வச்சிட்டிங்கன்னா ஒரு 5-6 வருஷத்துக்கு காய்க்கு நாட்டுக்காய். இது வந்து அது வரைக்கும் தாங்காதுங்க. ஒரு 2 செடிக்கு நோய் வரும், அப்புறம் பூரா முடிச்சுட்டு போயிருங்க. போக வைக்குமுங்க. நம்ம மல்லு கட்டிகிட்டே கிடக்கூடாது இல்லைங்க. நான் தான் சொல்கிறேன்னு இல்லைங்க. இப்போ நீங்கள் அங்கே போயிடுவீங்க, இவங்க 2 பேர் வயசானவங்க இங்கே இருப்பாங்க. நட்டால் வந்துடணும். பச்சை தண்ணி தான் கொடுப்போம், வேறு ஒன்றும் கொடுக்க மாட்டேன். எப்போ 6 மாதத்துக்கு ஒருக்கு ஏதாவது எருவு போடுவோம், மாட்டு சாணி இருந்தால். அப்படி கொண்டு வரோம்னா நாட்டு ரகத்துக்கு போய்க்கணும். வீரியமான நாட்டு ரகத்துக்கு போகணும். அது இனி வரக்கூடிய கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தாக்கு பிடிக்கணும் இல்லைங்க. இந்த வருஷம் அடித்த வெயிலுக்கு ஏகப்பட்ட ரெட் லேடி பப்பாளி தோப்பு பழுத்தே போச்சுங்க. நம்மளது நாட்டு மரமாக இருந்துங்காட்டி தண்ணி கம்மியாகி போச்சுங்களா, அப்படியே விட்டுட்டே இருக்கட்டுன்னு. அப்படியே மரம் இருந்தது, இப்போ மழை வேஞ்சோடனே பூ எடுத்துடுச்சுங்க. அதனால ஹைபிரிட்டையும் உள்ளே கொண்டு வராமல் பார்த்துக்குங்க. அது ஹைபிரிட்டில் பண்ணிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சாத்தியங்கள் குறைவு. இப்போ கத்திரிக்காய் நடுறோம்னு வைங்க, ஹைபிரிட்டை நடுறேன், ஆர்கானிக்கில் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். வள்ளின்னு வைங்க, ரொட்டாவேட்டர் கூப்பிட்டு டக்குன்னு ஓட்டிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு மாமரமோ வேறு தென்னை மரமோ வைக்கிறீங்க, ஒரு 5-6 வருஷம் ஆகிடுது, என்ன பண்ணுறதுங்க? அப்புறம் வேருக்கு மருந்து கட்டணும். ஏன்னா மரம் விட முடியாது, 5-6 வருஷம் பாடுபட்டாச்சுங்க. அதனால தான் வந்து முதல்ல இருந்து நல்ல நாட்டு ரகத்துக்கு போயிடலாம். அது நம்மளை இழுத்துட்டு போயிட்டே இருக்குங்க. அப்படி போயிட்டு ஆர்கானிக் இயற்கை விவசாயத்தில் ஓஞ்சி போனவங்க நிறையா. நீங்கள் ஒரு
முயல் போகுதுங்க. அங்க பாரு. இந்த இது மாட்டு சாலைக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கக்கா. ஆகாதுங்க. இத்தனை உயரம் தேவையில்லைங்க. நம்மளதே அந்த செட்டை பிரிச்சறியோ நேன்னு தம்பி கேளுங்க, சொல்லிருங்க பாரு உள்ள என்ன இருந்ததுன்னு. இதுல வந்து என்ன பண்ணுதுன்னா எலி ஏறிக்குதுங்கக்கா. இந்த ஓலை வச்சிருக்கிறோமில்லங்க, அதுல போய் எலி கூடு வச்சு குட்டி போடுது. அதை பிடிக்கிறதுக்கு பாம்பு உள்ள வந்துருதுங்க. மொத்தமா எல்லாம் 25 அடிக்கு ஒரு குழி எடுத்துருங்கக்கா. அதுல 5 அடியில இந்த மாமரம் இல்ல, ஒரே இது 25 கொன்னு குழி. சரிங்களா? அதுல வந்து இந்த பக்கம் பாதி குழி விட்டு இந்த பக்கம் பாதி குழி விட்டு நடுவுல தடமாட்டு விட்டுறலாம். இந்த பக்கம் மா, இந்த பக்கம் தென்னை, இந்த பக்கம் மா வந்து அந்த வெரைட்டி உங்களுக்கு கொடுக்குறேன். மாவுக்கு 25, தென்னைக்கு 20. அப்ப 25ஆவே இருந்துட்டு போகுதுங்க. 20 எதுக்குங்கக்கா? தென்னைக்கு 30. 25 போகுதுங்க. நம்மளதெல்லாம் வறட்சியா நடந்தேனுங்க. நம்ம செழிப்பு ஆலியார் பொள்ளாச்சியா இருந்ததுன்னா 30 அடிக்கு ஒன்று வைக்கலாம். இங்கே அந்த அளவுக்கு மட்டையில நீளம் வராதுங்க. 25 அடிக்கு ஒரு குழி. 25 அந்த பக்கம் 2 சைடு 25 அடிக்கு ஒரு குழி. தென்னந்தோப்பு. சரிங்களா? அதில் நடுவில் எடுக்க தென்னை மரம் வைக்கிறதுக்கு 2க்கு 2. அந்த 4 தென்னை மரத்துக்கு நடுவில் வைக்கிறதுக்கு ஒரு 8 அடியால தோண்டி வெளியில போட்டு ஒரு 6 அடிக்கு மண்ணை நம்பிடுங்க. மேல் மண் எடுத்து போடணும். மேல் மண்ணை போட்டு நரைச்சிருங்க. அந்த மாஞ்செடிக்கு எடுக்கிற குழியுமே வந்து 8 அடிக்கு சும்மா சின்ன பக்கெட் பெரிய பக்கெட் அளவுக்கு தோண்டினா போதும். ஜேசிபியில் பெரிய பக்கெட் இருக்குது இல்லைங்க, 8 அடிக்கு தோண்டிட்டு 7 அடிக்கு மண்ணை போட்டுருங்க. அப்படியே மேலே வச்சு எருவு போட்டு விட்டா 3 வருஷத்துல காய்ச்சிரு. வருஷம் பூரா காய்க்குங்க. அதுக்கு வந்து மேகமூட்டம் இல்லாமல் இருந்தால் போதும். வெயில் அடிச்சுட்டே இருந்தால் காய்ச்சிட்டே இருக்குங்க. காய் அரை காய் இருக்கையிலேயே பூ எடுத்துக்குங்க. ஏன்னா இந்த கிளைமேட்டுக்கு அது நல்லா சூட்டா. தென்னையே இங்கே நல்லா காய்க்கல பாருங்க. இந்த தென்னை மரத்தை தோக்கடிச்சிருங்க. அந்த இளநி தென்னை மரத்தையும் தோக்கடிச்சிருங்க. நீங்கள் இங்கேயும் போக தேவையில்லை. இடையில வர்ற சீசனுக்கெல்லாம் வியாபாரி கிட்ட கூப்பிட்டீங்கன்னா அவனே வருவேன். மொத்தமாக பேசி விட்டாலும் சரி, இல்லை பொறிச்சு டிப்பர் எடை போட்டு விட்டாலும் சரிங்க. ஈஸியான வெள்ளாமை. மூவாண்டனுங்க. நம்ம மார்க்கெட்ல இருக்குங்களா? அது மூவாண்டன்லயே 2-3 இருக்குதுங்க. இடையில இப்போ உங்களுக்கு ஒன்று தீபாவளி அந்த பொங்கல் டயத்துலயெல்லாம் காய் வருது இல்லைங்க மார்க்கெட்டில், அதெல்லாம் அந்த மாதிரி வெரைட்டிங்க. காய் நல்ல ரேட்டுக்கு போங்க. இடையில பிடிக்கிறது இங்கே அன்னூரில் கூட ஒருத்தர் எடுத்துகிட்டு வந்து வச்சு இடையில காய் ஒரு 4-5 மரம் நம்மக்கிட்ட வாங்கிட்டு வந்தது தாங்க ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இடையில 70 ரூபாய் 80 ரூபாய்க்கு போச்சு நாங்கள் காய் கிலோங்க. அந்த டைம் காய் இருக்காது இல்லைங்க. இப்ப வீட்டு பக்கத்துல இது வச்சா இது ரொம்ப வந்துரும் இல்லைங்களா? அப்ப மாடு இருக்குதுல்ல? இல்ல இல்லைங்கக்கா, மாடு வராதுங்க. சொல்றேன், இது இத்தனை உயரம் தேவையில்லை. இது முடி வரைக்கும் இருக்கட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் நீங்க எடுக்கிறீங்களா? இதுமே வந்து சூடு வருங்க. மாட்டுக்கு வந்து நீங்க இப்படி போடக்கூடாதுங்க. இவ்வளவு உயரம் ஏத்திக்கோணும். கரெக்டா 6 உயரம். சரிங்களா? இவ்வளவுதான் செவர் இருக்கணும். மேலே வந்து ரெட்டைக்கோப்பா போட்டு மேலே கேப் விட்டுருவணும். மேலே வர்ற காற்று அப்படியே காத்தோட்டமாக இருக்கணும். வெயில் நல்லா அடிக்கணும். இவ்வளோ போட்டிங்கனாலே இவ்வளோ வச்சிங்கனாலே போதும். செவரு கிழக்கு செவரு கீழே வச்சிருங்க. ஏன்னா சன்லைட் அடிக்கணும். இல்லை அப்படின்னா அதில் கிருமி உண்டாகும் இல்லைங்க. அப்படியே சாணி போட்டு யூரின் எல்லாம் போக அந்த வெயில் வந்து உள்ளடிச்சு காஞ்சிடணுங்க. இந்த வரி போகுது இல்லைங்களா? இதே போதுங்கக்கா. சுற்றி வர இவ்வளவே வச்சுட்டு மேலே நல்லா தூக்கி டாப் போட்டு விட்ருங்க. இதையும் நம்ம இங்கே பண்ண வேண்டாம், வேற இடம் மாற்றிக்கலாம். இல்லை நீங்கள் நம்ம இந்த பக்கம் இடத்துல தடை விட்டுறலாம். அவ்வளோதான். தடை தொட்டு இந்த பக்கம் போட்டுக்குங்க. தள்ளி அப்படி போட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு செட்டு ஏகப்பட்டதுக்கு தேவைப்படும். மம்முட்டி, கொத்து, கடப்பாறை இதுக்கெல்லாம் உள்ள வச்சே ஆகணும் இல்லைங்க. அது வைக்கிறதுக்கும் மாடு கட்டுறதுக்கும் காடியெல்லாம் போட்டு நீட்டாக கட்டி விட்ருங்க. அந்த கார்னர்ல போட்டு ஒரு கேட் வச்சிருக்கேன் பாரு. ஆமாங்கக்கா. அந்த கேட் வந்து இப்போ நாங்கள் ஏதோ கோழி செட்டு கொஞ்சம் வீட்டு அளவுக்கு வச்சுட்டு ஒரு ஆளுக்கு ஒரு செட்டை போட்டு அங்கே குடி வச்சுக்கலாம். ஏன்னா நாங்களும் சென்னையெல்லாம் 3-5 நாள் ஆயிரும். அந்த நேரத்துக்கு அதை வைக்கலான்னு பிளான். ஒரு ஆளுக்கு ஒரு வீடு ஒன்று கட்டி கொடுத்துடலாம். அந்த கேட்டில் ஒயிட் கூட அவங்க அப்படியே வந்துக்கிட்டு அது யூஸ் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த மாட்டு செட்டையும் அங்கே கொண்டு போயிடலாம். மாட்டு செட்டு வந்து நாளைக்கு ஜீவாமிர்த டேங்க் கட்டாயம் போடுவோமுங்க. ஜீவாமிர்த டேங்க் போட்டாச்சுன்னா நம்மளுக்கு மெயின் லைன் இங்கிருந்து தான் போகும். இங்கிருந்து தான் காடு ஃபுல்லாக தண்ணி போகும். அங்கே போட்டாலும் அங்கிருந்து பைப் லைன் கொண்டு வந்து இங்கே கொண்டு வர வேண்டியது இருக்குங்க. அதுக்கு பார்த்து அந்த ஜீவாமிர்தத்தினுடைய அந்த அணுக்கள் அந்த ஜீவாமிர்தம் கொடுத்த பப்பாளி, கொய்யா இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அதனுடைய டேஸ்ட்டே வேறங்க.
அந்த இயற்கை உரம் கொடுக்க கொடுக்க வந்து இனிப்பு அதிகமாகிக்குது. இப்போ நீங்களாம் சின்ன வயசுல சாப்பிடும்போது இருந்த எல்லா பழமும் இனிப்பு தானுங்க. இப்போ பார்த்ததுன்னா சக்கையாட்டு இருக்குது, ஒன்றுமே இல்லை. அதுக்கு காரணம் வந்து இந்த ஜீவாமிர்தம் எல்லாம் கொடுக்கும்போது அதனுடைய டேஸ்ட் மாறிக்குதுங்க. இப்போ நம்ம ரசாயனம், இப்போ நம்ம ஒரு கட்டத்துல ஜீவாமிர்தம் போடுறோம், ஆனா நோய் வருதுன்னு சொல்லிட்டு ரசாயனம் யூஸ் பண்ணிட்டு ஆர்கானிக்லி கண்டினியூ பண்ண முடியுங்களா? இல்லை, ரசாயனமே நம்மளுக்கு நான் சொல்கிற வெரைட்டிஸ்னால் நீங்கள் ரசாயன பயன்பாட்டுக்கு போகவே தேவையில்லை. நோய் வந்து அதே சரியாயிக்குங்க. அதே சரியாயிக்குங்க. இப்போ பப்பாளி வந்து நம்மளுக்கு ஒரு 5-6 மரம் அந்த இலையெல்லாம் சுருண்டு நிற்குது. இப்போ நம்ம நாட்டு பப்பாளி மரம் கொடுத்துருக்குற யாருக்குங்க, அமர்நாத்னு ஒருத்தருக்கு 300 மரம் கொடுத்தா எல்லாம் காப்புக்கு வந்துருச்சுங்க. அதுமாதிரி செடி நட்டு இவ்வளோ உயரம் வந்தோடனேயுமே அந்த வைரஸ் நோய் வந்து பிரச்சனை வந்துச்சுங்களாமாங்க, ஒரு 10 மரமாட்டா. அப்புறம் 2 மாதம் கழிச்சு பார்த்தா அதே சரியாயிருச்சுங்களாமா. அடுத்தடுத்த கொழுந்து நல்லா வந்து அது சரியாயிருச்சு. அதே மாதிரி அது சரி பண்ணிக்குங்க. ஆனால் வந்து ஹைபிரிட் மரங்கள் சரி பண்ணாது, மொத்தத்தில் பண்ணாதுங்க. அப்படியே மொத்தமாக போயிடும். நம்ம ஏதோ ஒன்று பண்ண வேண்டியதாயிரும். அது வைரஸ் அட்டாக் ஆனோடனே 4 நாள் நீங்கள் பார்த்து சரி பண்ணலைன்னா தோப்பே ஃபுல்லாக பரவிடுங்க. அதுக்கெல்லாம் வேலை செய்யாதுங்க. அதுக்கெல்லாம் வேலை செய்யாதுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா நாட்டு ரகம் எல்லாத்துக்குமே அறிவு இருக்குதுங்க, ஹைபிரிட்டுக்கு அறிவெல்லாம் இல்லை. அதுவாக போட்டால் எப்போ வேணாலும் முளைக்கி, எப்போ வேணாலும் போயிரு. இப்போது மிதுக்குங்காயோ இந்த சவரி கொடியோ வந்துங்க, நீங்கள் தண்ணியே விட்டிங்கனாலும் முளைக்காது. இது வையாசி ஆணியில் மழை வேஞ்சா தான் முளைக்குங்க. அந்த விதைக்கே அப்படி அறிவு இருக்குது, நம்ம இப்போ தான் முளைக்கணும் அப்படிங்கிற அறிவுங்க. ஆனால் ஹைபிரிட் விதை போட்டு தண்ணி ஊற்றுனீங்கன்னா எப்போ வேணாலும் முளைக்கி, வறட்சி வந்தால் செத்துரு. இந்த நான் விதையை எடுத்து போட்டு பார்த்தாலும் நான் கண்டுபிடிச்சிட்டுங்க. நாட்டு பப்பாளி மார்க்கெட்ல நல்லா போகுதுங்களா? போக மாட்டேங்குதுங்களா, வியாபாரி வாங்க மாட்டேங்கிறா. ரெட்டில் அப்படி பொறிச்சு வச்சா 10 நாளைக்கு அப்படியே கல் மாதிரி கிடக்குது. இது 2 நாள் 3 நாளில் இதாகிடுது. ஆனால் என்னை ஒருத்தர் கேட்டார், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் 2 டன் பப்பாளி எனக்கு தேவைப்படுது, கொடுக்க முடியுமான்னு. நானே 200 மரம் நட்டு வச்சுருக்கிறேனுங்க, எதுக்கு 1 மாதம் கழிச்சு கூப்பிடுங்கன்னு இருக்கிறேன். அப்படி யாராவது கேட்டால் போகும். இல்லை கோயம்புத்தூரில் வந்து இப்போ இன்னொருத்தங்க கேட்டிருக்கிறாங்க, அவங்களும் உங்களை மாதிரி லேடி தாங்க, சங்கரின்னு சொல்லி உடுமலையில் தோட்டம் இருக்குது அவங்களுக்கு. கோயம்புத்தூரில் வந்து நிறையா அவங்க விளை வைக்கிறதெல்லாம் இங்கே கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க, மதிப்பு கூட்டு பொருளும் செஞ்சிட்ருக்குறாங்க. அவங்க ஒரு 200 மரம் கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு வேண்டிய ஒரு ஸ்பெஷல் வெரைட்டி போட்டு வச்சுருக்கிறேன். பொறிச்சு வச்சா 3 நாளைக்கு மேலே தாங்காது, சாப்பிட்டா 15 நிமிஷத்தில் வயிற்றுக்குள்ளே போய் வேலை செய்கிறது தெரியுங்க. அந்த மாதிரி நாட்டுறகம் தொட்டாலே குலையுமுங்க. அப்படி வந்து நம்ம எல்லாத்தையுமே மாற்றி கொண்டு வர்ற சூழலில் இருக்கிற. சரி, இதுக்கு மேலே ஹைபிரிட்டை சாப்பிட்டாலும் உடம்பு தாங்காது இல்லைங்க. அப்புறம் ஒரு குரூப் வந்து அப்படியே போனால் போதுன்னு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூட நம்ம சேர்ந்து போகவும் முடியாது. இப்போ இந்த காடு வாங்கினது, இந்த தோட்டம் பண்ணுறது எதுக்குன்னா முதல்ல நம்ம நல்லா இருக்கிறதுக்கு, அதுக்கு தானுங்க. அப்போ நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் இங்கே விளைய வச்சுக்கணும். அதுக்கு மேலே மிச்சமாகிறது விற்கலாம், அதுலேயே நல்ல வருமானம் வருங்க. அப்புறம் இதொன்று சொல்லிடுறேங்க, அப்புறம் ஹைபிரிட் சூஸ் பண்ணி வச்சுட்டுங்க, அதுக்கு முட்டு வலி, அந்த மருந்தடி இந்த மருந்தடி, டிஏபி போடு, பொட்டாசு போடு, காம்ப்ளெக்ஸ் போடு, யூரியா போடு, இத்தனை போட்டு அதில் என்ன லாபம் வரப்போகுதுங்க? நம்ம நட்டுடுறா சரிங்களா, நீங்கள் வெறும் பச்சை தண்ணி கொடுத்தா போகுது, தன்னால் வரும் 10 ரூபாய்க்கு விற்றாலும் அது அப்படியே உங்களுக்கு லாபம் தானே. முட்டு வலியே இல்லைங்க. அந்த முட்டு வலி வந்து கணக்கே போட்டு பார்க்குறது இல்லைங்க. குண்டால் நேந்திரன் போடுறது, முட்டு வலி போடுறது, அது காற்று வந்து பாதியை உள்காட்டுறது, அவரை பாதி விற்றுட்டு ஐயோ போகலை அப்படின்னு அழுகிறது இல்லைங்களா. அடுத்த தலைமுறைக்கு இன்னையிலேருந்து மாறினா 30 வருஷம் ஆகுங்க. நீங்கள் நாட்டு பப்பாளியே நட்டுவிடுங்க, அது என்னதான் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு 100 கொடுக்குறேன், நட்டுவிடுங்க பார்ப்போம், அதில் என்ன நட்டமாயிருதுங்க, தானாக வரப்போகுது. சரிங்களா, இந்த மட்டத்துக்கு தேங்கி அப்படியே வெளியில் போகிற மாதிரி கீழே இது மாதிரி குட்டா வச்சுக்கோங்கக்கா. நம்மளுக்கு எதோ எனக்கு யூஸ் ஆகும் இல்லைங்க, அது வரைக்கும் அப்படியே போட்டுருங்க, வரப்பாட்டா போட்டுருங்க. அதுக்கு வர படிக்க வேண்டாம், நடுவில் இல்ல இதுல இருக்க மண்ணே தூக்கி வரப்புல போட்டுக்கலாம். அது வர பெருசா வரும் இல்லைங்க, நம்ம ஒரு 10 அடியாலும் வேணாலும் வெட்டி எறிஞ்சிருங்க. பரப்பி விட்டுருலாங்களா? மேல் மண் அதை வேணா தடமாட்டா போடுறதுக்கு வேணா நாளைக்கு எடுத்து போட்டுக்கலாம். முதல்ல குட்டா கொட்டிடுங்க, மேல் மண்ணை நல்ல மண்ணை குட்டா கொட்டிடுங்க. அப்புறம் ஜேசிபி உள்ள வர முடியாது, நம்ம தென்னை கிண்ணை எல்லாம் வச்சு விட்டா. இல்ல அது தென்னை மரத்துக்குள்ள ஜேசிபி போய்க்குமுங்கக்கா. நம்ம அந்த அப்புறம் வராதுங்க. இல்ல இப்போதைக்கு எடுத்து விட்டுட்டுங்க, நம்மளும் செலவு பண்ணிக்கிறோங்க. ஒரு வாழையாச்சும் வச்சு ஒரு வருமானம் வேணும், அதுக்காக எங்களுக்கு ஒரு வருமானத்துக்கு ஏகப்பட்ட செலவு ஆயிடுச்சுங்களா. செலவு பூமி பூரா இழுத்துருமுங்க. நாங்க போட்ட பட்ஜெட்ல எப்ப வேலையே காணாம போயிடுச்சுங்க. பூமி சாப்பிட்டே இருக்குங்க, போட்டே இருந்து எவ்வளவு வேணாலும் சாப்பிடும். குழந்தைகளுக்கு வேணும்னு
இல்லை தப்பு இல்லைங்க. அதாவது வந்து இது இயற்கையா கொடுக்கும். இல்லைங்க, இப்போ வர்ற வருமானமே இந்த பணத்தை எடுத்து 2 சைட் வாங்கி போட்டுருந்தா நேரம் டபுள் ஆயிருக்குங்க. ஆமாங்க. ஆனால் அதுல இருந்து என்ன வருமுங்க? இப்போ நான் இன்னொரு கேள்வி எல்லாத்துக்கிட்டையும் கேட்பேன். என்னன்னாங்க, தங்கத்தில் முதலீடு பண்ணுங்க, இந்த ஃப்ளாட் வாங்கி போடுங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்க. எல்லாமே வந்து நல்லா மதிப்பாக இன்னைக்கு போயிட்டு இருக்குது. தங்கம், வைரம், காரு, பங்களா எல்லாம் போயிட்டு தான் இருக்குதுங்க. சோத்துக்கெல்லாம் போயிடுதுன்னு வைங்க. பஞ்சம்னு ஒன்று வந்துட்டா அதுக்கெல்லாம் மதிப்பு இருக்குங்களா? தங்கத்துக்கு நம்ம காரு பங்களா வச்சுக்கிறதுக்கு அந்த மெயின் ரோட்ல வச்சிருக்கிற சைட்டுக்கெல்லாம் ஒன்றும் வேல்யூ இருக்காது. குழந்தைகளுக்கு நல்ல மருந்து இல்லாத உணவு கொடுக்கணும் இது வாங்கினுங்க. தப்பே இல்லைங்கக்கா, நீங்க இப்படி பண்ணிருங்க, அருமையா வந்துரு. சரி, நீங்க கொட்டைங்க. இந்த மண் எடுத்து எங்க போடுறதுங்க? மண் இப்போ குட்டா போட்டுருங்கக்கா, நாளைக்கு எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஜேசிபி உள்ள வர முடியாது, வாழை போட்டு அப்படி எடுத்து வர முடியும். இல்ல அது அப்புறம் பாத்துக்கலாங்க. எவ்வளவு மண் ஆகுங்களே குட்டை போட்டா? பயங்கரமா நீங்க 10 அடி தோண்டினீங்கன்னா மண் அப்புறம் இந்த மாதிரி இந்த நீங்க இதுக்கு தோணுன மாதிரி முடியலைங்க. நீங்க இது இப்பதான் இப்படி இருக்குதுங்க. முதல் முன்னாடி பாத்துருந்தீங்க வைங்க, நல்லா குமிச்சு எங்களுக்கே பயமா இருந்ததுங்க. இல்ல குமிச்சு வச்சிருங்க, அது தேவைப்படுங்க. நாளைக்கு வேற ஏதாவது மாட்டு செலவோனா பேஸ்மெண்ட்டுக்கு கொட்டுறதுக்கு அந்த நடுவுல அந்த தடத்துக்கு தான் போட்டு விட்டா கிடக்குது. இல்லைன்னா அந்த தடத்தை நேர் கொட்டிட்டு வந்துருங்க. முதல்ல அந்த குழியெல்லாம் எடுத்துட்டு 2ஆ பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு நடுவால வந்து நீங்க தடம் சொன்னீங்க இல்லைங்க, அந்த மாதிரி இந்த அடியில வர்ற கிராவல் எல்லாம் கீழே வந்து கல்லுக்கெல்லாம் வருமுங்க. அந்த கல்லுக்கல்லா வர்றதெல்லாம் தனியாக எடுத்து போட்டுருங்க. நல்ல மண்ணை தனியாக போட்டுருங்க. அந்த கல்லாக வர்றது கீழே போட்டு நல்ல மண்ணை கொண்டு போய் மேலே கொட்டி நிரவி விட்டுறல. நம்மளுக்கு ஒரு வருமில்லைங்க, இதில் பூரா எடுத்ததுன்னா 2 அடி மேலே 2 அடி உயர ரோடு கிடச்சிக்கு. அந்த அது வரைக்கும் அந்த ஆமாங்க, அந்த டானாக்கெல்லாம் போக வேண்டாங்க. சரி, இந்த மாங்காய் மரம் வரைக்கும் போட்டுக்கலாம். இதோட மாங்காய் வரனால இந்த ஒரு பிட் அப்படி. ஆமாங்க, சொட்டு நீர் அமைக்கிறது அவங்க பாட்டுக்கு எப்பவும் அமைக்க சொல்லிடலாங்களா? அப்போ வந்து ஏதோ ஒரு இடத்துல நாளைக்கு நம்ம பைப் வைக்க வேண்டியது வரும். அந்த பக்கம் இருக்கிற தண்ணி இந்த பக்கம் வர்றதுக்கு ஒரு சொட்டு குழல் அதை வச்சுதான் அந்த தடத்தை போட்டு மூடுவாங்க. இல்லைன்னா அப்புறம் அந்த பக்கம் தண்ணி தேங்கி நம்ம அது வரப்பாட்டா இருமில்லைங்க தடம். அது எந்த இடத்துல வாட்டர் இது வந்து நீங்க போடுங்க, இது போருக்கும் நல்லா வேலை செய்யுங்க. வேலை செய்யுங்க. நம்மளது ஒரு குட்டை இருக்குது, நீங்க அன்னைக்கு கூட்டிட்டு போய் காட்ட மழை வேஞ்சா தண்ணி வந்து நின்றுங்க. ஒரு 20-30 லட்சம் லிட்டர் நிக்கி. நம்மளது போட்டிருக்கிறது அப்படின்னா அந்த பக்கம் வெறுங்காடா கிடக்குதுங்க. நம்மளது நல்லா வரப்ப ஏத்திட்டுமுங்க. ஒரு 10 அடி ஆயிரம் அதுக்கு பண்ண முடியாதுங்க. இல்ல அதுக்குள்ள வைக்க முடியாது. தெரியும், இது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா செலவு மட்டும் போயிட்டே தான் இருக்குங்க. ஜேசிபிக்கு இப்போ 1 லட்சத்துக்கு மேல கொடுத்தாச்சுங்க. இல்ல 100 ரூபா வந்துருங்க. எல்லாம் இந்த குழி கெடுக்கிறது தேக்கு, தென்னை மரம், இது பண்ணக்குட்டை. சரி, பண்ணக்குட்டை 100 ரூபா வந்துருங்க. வந்துருங்க, வந்தா பரவாயில்லைங்க. நீங்க ஓகே சொன்னத வருவேன் அடிச்சுட்டே இருக்கு. யாருங்க? ஜேசிபி காரருங்க. நேத்தே வண்டி கொண்டு நிறுத்துறேன் நாங்க. சரி, வர சொல்லிருங்க. ஓகே சொன்னத நான் வர சொல்லிருங்க. இது இப்போ இது எடுக்கறவங்க நாம இது 2ஆ பிரிச்சுக்கறோங்க. ஆமாங்க, இங்க தென்னை அந்த இது தேக்கு வேண்டாம். தேக்கு முன்னாடி போட்டு விட்டுருங்க. இது ஒரு ஆசி இல்லங்க, அதையும் எடுக்கணும். எதுங்க? பேரிச்சம்பழங்க. அது 4 செடி வேணுங்களா அந்த மூலையில? இல்ல, நாட்டு ஈச்ச மரம் நம்ம ஊருக்கு காய்க்கு, அரேபியா பெருசு காய்க்காதுங்க. அத நாட்டு ஈச்சம்பழம் அது காய்க்கு, அது நம்ம கிட்டே இருக்குதுங்க. இருக்குங்க. சரி, அங்க ஒரு 4 வெச்சுக்கலாம். அது வெச்சுக்கலாம். சகப்புல 2 அது